மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. நேற்று மார்ச் 28 அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அவசரமாகவும் ரகசியமாகவும் டெல்லி சென்று அங்கே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அவரோடு சேர்ந்து நேற்று இரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்திருக்கிறார். சந்தித்துவிட்டு இரவோடு இரவாக, அதாவது இன்று அதிகாலை முதல் ஃப்ளைட்டை பிடித்து அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். இது பற்றி அவர் எந்த ஒரு வெளிப்படையான ஒரு அறிவிப்போ செய்தியாளர்களிடமோ இது பற்றி எதுவும் அவர் சொல்லவில்லை. மார்ச் 25 எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் சக முக்கிய நிர்வாகிகளோடு சேர்ந்து அமித்ஷாவை சந்தித்தார். அதற்கான போட்டோவும் வெளியிடப்பட்டது. அது பற்றி எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பிலும் பேசினார். இந்த நிலையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை அழைத்து பேசிய பிறகு கடந்த சில மாதங்களாக எடப்பாடியோடு பல்வேறு நிலைகளில் முரண்பட்டு வந்த செங்கோட்டையனை அமித்ஷா எதற்காக அழைத்தார், எதற்காக சந்தித்தார் என்ற கேள்வி தமிழ்நாட்டு அரசியலில் இன்று பரபரப்பாக உலவிக் கொண்டிருக்கிறது. அதிமுகவிலும் கூட அது மிகுந்த எதிர்பார்ப்போடு இது விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதுக்கு சின்ன உதாரணம் என்னவென்றால், இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை பார்த்தபோது பல்வேறு கேள்விகளுக்கு உற்சாகமாக பதில் சொன்னவர். செங்கோட்டையனுடைய டெல்லி பயணம் என்றதுமே கையெடுத்து இப்படி கும்பிட்டு விட்டு அப்படி நகர்ந்து சென்று விட்டார். அப்படியெனில் செங்கோட்டையன் எதற்காக டெல்லி சென்றார், அது பற்றி பேசினால் வேறு வேறு சர்ச்சைகள் வருமா என்ற ரீதியில் எடப்பாடியும் நேற்று இரவு முதலே இந்த செய்தி அறிந்ததிலிருந்து இது பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தார். டெல்லிக்கும் சென்னைக்குமாக இது பற்றி ஃபோன் போட்டு அவர் விசாரித்துக் கொண்டிருந்தார் என்கிறார்கள். சரி, செங்கோட்டையன் எதற்காக டெல்லி சென்றார், எதற்காக அமித்ஷாவை சந்தித்தார் என்ற கேள்விக்கு பதில் வேண்டுமென்றால், நாம் ஓரிரு நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட டிஜிட்டல் திணையிலே முக்கியமான ஒரு சந்திப்பை பற்றி பதிவு செய்திருந்தோம். அதாவது கடந்த ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு வந்தபோது அவர் சென்னை MRC நகரிலே உள்ள இந்தியன் வங்கி கெஸ்ட் ஹவுஸிலே அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள் செங்கோட்டையனையும் தங்கமணியையும் அழைத்து பேசினார் என்று நாம் டிஜிட்டல் திணையிலே வெளிப்படுத்தியிருந்தோம். அதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றார், அமித்ஷாவை சந்தித்தார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் செங்கோட்டையன் கடந்த பிப்ரவரி 9 எடப்பாடிக்கு எதிராக ஒரு கலக குரலை வெளிப்படுத்தினார். அந்த அவினாசி அத்திக்கடவு பாராட்டு விழாவிலே செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம் கேட்டால் அந்த அழைப்பிதழிலே எம்ஜிஆர் படம் இல்லை, ஜெயலலிதா படம் இல்லை என்று சொன்னார். அப்படி என்றால் எடப்பாடி படம் மட்டும்தான் இருக்கிறது என்றுதான் அதற்கு அர்த்தம். அதற்கு பிறகு தொடர்ந்து அவர் எடப்பாடியோடு முரண்பட்டு வந்தார். சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட அவர் எதிர்க்கட்சி MLAக்கள் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்யும் போது முதல் 2 நாட்கள் அவர் அங்கேயே அமர்ந்திருந்தார். இப்படிப்பட்ட எடப்பாடியோடு தொடர்ந்து ஒரு முரண்பட்ட ஒரு போக்கை வைத்திருந்த அந்த நிலையில்தான் அமித்ஷாவை எடப்பாடி சந்தித்த பிறகு செங்கோட்டையனும் சென்று சந்திக்கிறாரே என்ற கேள்விக்கு ஒரு முக்கியமான விடை இருக்கிறது. அது என்னவென்றால், அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும், அதுவும் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக இருக்க வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை செங்கோட்டையன் தொடர்ந்து வலியுறுத்தினார். அந்த அடிப்படையில் தான் அவர் சில கருத்துக்களையும் அப்போதே வெளியிட்டு வந்தார். இந்த நிலையில் செங்கோட்டையன் பாஜகவுடைய துருப்புச்சீட்டாக, இன்னும் சொல்ல போனால் அமித்ஷாவுடைய துருப்புச்சீட்டாகத்தான் அப்போது இந்த கலக குரலை அவர் வெளிப்படுத்தினார் என்று அதிமுக தரப்பிலிருந்தே சில குரல்கள் எழுந்தன. வைகை செல்வன் கூட மிகவும் நாகரிகமற்று பேசுகிறார் என்று செங்கோட்டையனை அப்போதே விமர்சித்திருந்தார். ஏனென்றால் செங்கோட்டையன் அமித்ஷாவுடைய பேச்சை கேட்டுத்தான் பல்வேறு வகையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். காரணம், அமித்ஷா ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். எடப்பாடி சரிப்பட்டு வரவில்லை என்றால், அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி சரிப்பட்டு வரவில்லை என்றால் செங்கோட்டையன் தான் பொதுச் செயலாளர். அவருடைய அந்த பொதுச் செயலாளர்னா அவர் சூப்பர் சீனியராக இருக்கார் இன்னைக்கு அதிமுகவில். அதனால் அவர் பொதுச் செயலாளர். அவருடைய தலைமையின் கீழ் DTV, OPS, சசிகலா என பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் உள்ளே வருவார்கள். ஒன்றுபட்ட அதிமுகவாகவும் இருக்கும், ஒன்றுபட்ட அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் வந்துவிடும் என்பதுதான் அமித்ஷா பிப்ரவரி முதல் வாரத்திலே போட்ட பிளான். அதற்கான ஒரு ஆபரேஷனைத்தான் செங்கோட்டையன் வெளிப்படையாக ஆரம்பித்தார். இந்த நிலையில் இந்த விஷயங்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய அழைப்பை ஏற்று டெல்லி சென்று அவர் சந்தித்து விட்டார். பேச்சுவார்த்தையும் ஆரம்பித்தாகிவிட்டது, அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தையும் ஆரம்பித்தாகிவிட்டது. இப்படிப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் என்ன ஃபீல் பண்ணியிருக்காருன்னா, தனக்கு நெருக்கமான, அதாவது அந்த பிப்ரவரி மாத ஆபரேஷனை பாஜகவிலிருந்து யார் தன்னிடம் பேசினார்களோ அவர்களிடம் என்ன விட்டீங்களே எப்படி என்று ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்.
அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த நிலையில் ஏற்கனவே எடப்பாடி வழிக்கு வரவில்லை என்றால் ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தப்பட்ட செங்கோட்டையன் இப்படி ஒரு ஃபீல் பண்ணுகிறாரே என்ற ஒரு தகவல் நிர்மலா சீதாராமனுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அவர் மூலமாக அமித்ஷாவுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அப்படியெல்லாம் இல்லை, செங்கோட்டையனை வர சொல்லுங்க என்று அழைத்து அமித்ஷா நேற்று அவரிடம் பேசியிருக்கிறார் என்கிறார்கள். அதாவது உங்களுடைய செயல்பாடு மிகவும் முக்கியமானது, உங்கள் மீதான அந்த நன்றியை நாங்கள் மறக்க மாட்டோம், உங்களுடைய ஆப்ரேஷன் இன்னும் பாக்கி இருக்குது, அதனால் நீங்கள் இப்போயே ஏன் ஃபீல் பண்ணுறீங்க என்று தான் அமித்ஷா கேட்டதாக சொல்கிறார்கள். என்ன பாக்கி இருக்குது என்றால், ஏற்கனவே அதிமுக ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், 2%, 3% இருக்கக்கூடியவர்கள் கூட அதிமுகவுக்கு வெளியே இருக்கிறார்கள், அவர்களையும் உள்ளே அழைத்தால் அது ஒட்டுமொத்த அதிமுகவுடைய பலமாக மாறும். ஒட்டுமொத்த ஒன்றுபட்ட அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் போது கூட்டணிக்கும் அது பலமாக மாறும் என்பதுதான் அமித்ஷா போட்ட முதல் பிளான். அந்த அடிப்படையில் தான் செங்கோட்டையன் இந்த கலக குரலை எழுப்பினார். இப்போது எடப்பாடி பழனிசாமியே அமித்ஷாவை வந்து பார்த்துவிட்டேன் இந்த நிலையில் அவர் கூட்டணிக்கு உத்தரவாதம் கொடுத்திருந்தாலும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி ஆகியோரை அதிமுகவில் சேர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி இதுவரை எந்த உத்தரவாதமும் அளிக்கவில்லை. அவர் உறுதியாக வெளிப்படையாக அதை மறுத்தே வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் செங்கோட்டையனை அழைத்து பேசியதன் மூலம் எடப்பாடிக்கு அமித்ஷா ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. என்னென்னா, நாங்கள் செங்கோட்டையனை வைத்து ஆரம்பித்த ஆபரேஷன் இன்னும் முடியவில்லை, அது இன்னும் அப்படி தான் இருக்குது என்ற ஒரு சிம்பாலிக்காக கூட இது இருக்கலாம் என்று அதிமுகவிலே பேச்சு ஆரம்பித்திருக்கிறது. அதே போல் எடப்பாடிக்கு இன்னொரு வகையிலும் ஒரு செக் வைத்திருக்கிறார் அமித்ஷா. அதாவது மார்ச் 26ஆம் தேதி டெல்லியில் பத்திரிகையாளர்களை பார்த்தபோது அமித்ஷாவிடம் நாங்கள் கூட்டணி பேசவில்லை, மக்கள் பிரச்சனைகளைத்தான் பேசினோம் என்று எடப்பாடி கூறினார். ஆனால் நேற்று டெல்லியிலே நடந்த ஒரு ஊடக நிகழ்வில் பேசிய அமித்ஷா அதிமுகவோடு கூட்டணி உண்டா என்ற கேள்விக்கு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது, முறைப்படி விரைவில் அறிவிப்போம், எப்போது அறிவிக்க வேண்டுமோ அப்போது அறிவிப்போம் என்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். அதாவது அதிமுகவோடு பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்பதை அமித்ஷாவே போட்டு உடைத்து விட்டார். அதிலே எடப்பாடி பழனிசாமிக்கு சில தயக்கங்கள் இருந்தாலும் அமித்ஷா முந்திக்கொண்டு நீங்கள் சொல்லவில்லை என்றாலும் நான் சொல்லிவிடுகிறேன் என்ற அடிப்படையில் நேற்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது, நேரம் வரும்போது அறிவிப்போம் என்று சொல்கிறார். அந்த நேரம் எது என்று நாம் விசாரித்தோம். அதாவது வருகிற சித்திரை மாதம், ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை முதல் நாள் பிறக்கிறது. அந்த சித்திரை மாதத்துக்குள் அதிமுகவை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகிவிட வேண்டும் என்பதில் அமித்ஷா உறுதியாக இருக்கிறார். ஏனென்றால் அப்போதுதான் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கும் மிக குறைவாகவே தேர்தலுக்கு இன்னும் அவகாசம் இருக்கிறது. அடுத்த மார்ச்சில் சட்டமன்ற தேர்தல், அதற்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். அதனால் இருக்கிற 10 மாதத்துக்குள் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு, ஒரு புரிந்துணர்வோடு கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் அஜெண்டா. அந்த அடிப்படையில் சித்திரை மாதம் இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுவிடும். அதற்கான அதிரடியான வேலைகளைத்தான் இப்போது முதலில் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு, அடுத்தது அண்ணாமலையை அழைத்து அவருக்கு சில ஆணைகள், அடுத்ததாக செங்கோட்டையனை அழைத்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ரேஷன் இன்னும் முடியவில்லை என்பதை எடப்பாடிக்கு ஒரு சிம்பாலிக்காக உணர்த்துகிற ஒரு மெசேஜ் என்று தொடர்ந்து தமிழ்நாட்டு விவகாரத்தில் அமித்ஷா அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார். இதற்கு பின்னணி இதுதான் என்று டெல்லி வட்டாரத்தில் கூறுகிறார்கள். திமுக தரப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ரம்ஜான் விழாவில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அப்போது நேற்று விஜய் அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய எங்களுக்கு போட்டி திமுக தான் என்று சொன்னார் அல்லவா, அதற்கு ஒரு பதில் சொல்லும் வகையில் தமிழ்நாட்டில் எப்போதுமே ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான், இங்கே 2வது இடத்துக்கு தான் போட்டி நடக்கிறது என்று விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சேர்த்து ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணும். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.